ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வீட்டு அடுப்பு புத்தம் புதுசாக எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் அடுப்பை இந்த மாதிரி புதுசு மாதிரி வச்சுக்கலாங்க. எங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு புது அடுப்பு வாங்கியிருக்கீங்களானே கேட்டுட்டாங்க. அந்தளவுக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுங்களா. ஆக்சுவலி இது பழைய அடுப்புங்க. பழைய அடுப்பை இவ்வளோ க்ளீன் பண்ணி நீட்டாக நீட்டாக வச்சுருக்கிறேன் பாருங்கள். நீட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த பர்னர்லாம் இந்த பர்னரில் ஆக்சுவலி பாருங்கள், இதனால் கொஞ்சம் இதெல்லாம் இந்த பர்னரு எல்லாம் கருப்பாகவே இருந்தது. இங்கே லைட்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா கருப்பாகவே இருந்ததுங்க. கருப்பாகவே ஆயிடுச்சு. என்ன தேய்ச்சாலும் போகலை. அப்புறமா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த பர்னரை அப்படியே எடுத்து புளிச்சக்கீரை நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா, புளிச்சக்கீரை தண்ணி வேக வச்சு வடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணியில் இந்த பர்னரை போட்டு வச்சிங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5-10 நிமிஷம் போட்டு வச்சா போதும். போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறமா சபீனா பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, பாத்திரம் கழுவுற பவுட்ரு, அந்த பவுடரில் கொஞ்சம் தொட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரப்பரில் அப்படியே தேய்ச்சா போதுங்க. பளிச்சுன்னு இந்த மாதிரி அப்படியே பாருங்கள், எப்படி புதுசு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பளிச்சுன்னு வந்துடுங்க க்ளீனாக. பர்னர் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம அடுப்பை பார்த்தா நமக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. பூஜையெல்லாம் கூட போட்டுட்டேங்க. எப்பவும் போடுங்க, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பித்தளை இதெல்லாம் அதில் கழுவுனோன்னா, அந்த மாதிரி தண்ணி வச்சு அந்த புளிச்சிக்கிற தண்ணியை வச்சு கழுவுனோன்னா க்ளீனாக பளிச்சுன்னு அந்த கொஞ்சம் சஃபீனா பவுட்ரு போட்டால் போதும். நமக்கு இந்த அதுக்குன்னு பித்தளை சாமானத்துக்குன்னு போடுறது அந்த பவுடரை வச்சுக்கிட்டு போடணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்மளே இதை பண்ணிக்கலாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பளிச்சுன்னு போயிருக்கு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video. மறக்காமல் RLGstars09 சேனலுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பாய்.